இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பீகாரில் இன்னும் சில மணி நேரத்தில் அங்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கிறது. மகா கட்பந்தன் என்று மிகப்பெரிய மெகா கூட்டணியை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்தலில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், லாலுவுடைய மகன் துணை முதல்வராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி மீதான குற்றச்சாட்டுகள் தற்பொழுதான இந்த பிளவிற்கு காரணம் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் அதை தாண்டி மகா கட்பந்தன் கூட்டணி உடைந்ததற்கான காரணம் என்ன? 17 ஆண்டு உறவை ஏன் 2013இல் நிதிஷ்குமார் முறித்தார்? மீண்டும் ஏன் பாஜகவுடன் இணைந்தார் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. தமிழகத்திற்கும் இந்த வரலாறு நாளை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற தொலைநோக்கு பார்வையிலும் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். பீகாரில் இப்பொழுது நடைபெற்றதை அல்லது இன்று நடக்க இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பீகாரில் நடைபெற்றிருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. அதாவது ஒரு கூட்டணியை, எதிர்க்கட்சி கூட்டணியை ஒரு ஆளும் கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி உடைப்பது, சிதைப்பது என்பது அவருடைய உத்தியாக இருக்கலாம். ஆனால் பீகாரில் நடந்திருப்பது என்பது எந்த வகையிலும் ஒரு ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், அறத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஏற்க முடியாத ஒரு அம்சம். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் திரும்புமா இது போன்ற விஷயங்கள் அப்படின்னு முன்னுரையில் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே திரும்பி இருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது ஆளுநர் மும்பையில் இருக்கிறார், டெல்லிக்கு போயிருக்கிறார், கோவையில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார் என்று ஒரு வாரம் இழுத்தடித்து அந்த ஆளும் கட்சி மீண்டும் மீண்டும், அதாவது ஆட்சி அமைக்க உரிமை கூறுகிற கட்சி மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய போதும் எந்த பதிலையும் சொல்லாமல் இழுத்தடித்த ஒரு காட்சியை பார்த்தோம். அதுவே பீகாரில் எப்போது பதவி விலகினார், எப்போது பதவியேற்றார், அதற்கு இடையில் எவ்வளவு மணி நேரம் என்று கணக்கிடுவதற்கு கூட நமக்கு ஒரு நேரம் கிடைக்காத அளவுக்கு உடனடியாக ஆளுநர் பதவியேற்க அழைக்கிறார். இத்தனைக்கும் நிதிஷ்குமார் கட்சி பெரும்பான்மை பலமுள்ள கட்சியா என்றால் பெரும்பான்மை பலமுள்ள கட்சி அல்ல. சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி என்ற அடிப்படையில் இருக்கிற கட்சிகளிலேயே அதிக எண்ணிக்கை உள்ள கட்சியா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. ஆக எந்த வகையிலும் அவரை ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாது. அதிக எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் என்றால் லாலு கட்சியை தான் அழைத்திருக்க வேண்டும். அவர்தான் அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார். ஆக எந்த விதமான ஒரு ஜனநாயக மாண்பையும் கடைபிடிக்காமல் ஆளுநர்களை கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு விதமான முகத்தை காட்டுகிறார்கள் ஆளுநர் மூலம், பீகாருக்கு வேறு விதமான ஒரு முகத்தை காட்டுகிறார்கள், மேகாலயாவுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார்கள், கோவாவுக்கு ஒரு முகத்தை காட்டுகிறார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய மாண்பை மதிக்காத ஒரு மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பீகாரிலும் தன்னுடைய முகத்தை அப்பட்டமாக காட்டியிருக்கிறது. அதற்கு நிதிஷ் துணை போயிருக்கிறார். இந்த மதச்சார்பற்ற கோட்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். அது லாலுவுக்கு இழைத்திருக்கிறார், லாலுடைய கட்சிக்கு இழைத்திருக்கிறார், அப்படி என்று நாம் சுருக்கி பார்க்க முடியாது. இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறார், மதச்சார்பற்ற அரசியலுக்கு ஒரு துரோகத்தை இழைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது இது போன்ற அந்தந்த மாநிலங்களில் இது போன்ற நடவடிக்கைகள் யதார்த்தமாக நடந்திருக்கிறது. ஆளும் கட்சி தரப்பில் இப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது ராஜினாமா செய்வது என்பது வழக்கமான ஒன்றாகத்தானே இருக்கிறது. பதவி விலகுவதோ ராஜினாமா செய்வதோ. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை ஏன் ஒரு ஜனநாயக படுகொலை அளவிற்கு நீங்கள் கூற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதாவது ஊழல் தான் நிதிஷ்குமாருக்கு முக்கியமான பிரச்சனை என்றால், அப்படி அவர் கருதுவார் என்றால், இன்றைக்கு லாலுவுடைய மகன் தண்டிக்கப்பட்டவர் அல்ல, ஆனால் லல்லு தண்டிக்கப்பட்டவர். குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டனையும் அனுபவித்த ஒரு குற்றவாளியோடு எப்படி நிதிஷ் கைகோர்த்தார், தேர்தலை எதிர்கொண்டார். ஒரு ஊழல் குற்றவாளியோடு தான் பீகார் முழுவதும் வலம் வந்திருக்கிறார். அந்த அணிக்குத்தான் பீகார் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த இருவரையும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி சித்தரித்தது தேர்தல் பிரச்சாரத்தில்? பீகாரில் ஊழல் செய்து தண்டிக்கப்பட்டவர் லாலு, அந்த லாலுவோடு நிதிஷ் வருகிறார், ஊழல்வாதிகள் வருகிறார்கள்.
எனவே அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்றுதான் முதல் கட்ட பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு போக போக அப்புறம் இங்கே வெற்றி பெற்றால் பாகிஸ்தானில் கொண்டாட்டம் நடக்கும்னு கலரை மாற்றினாங்க. ஆனால் முதலில் அவர்கள் முன்வைத்தது வளர்ச்சி, ஊழல், இந்த வேறுபாட்டை வைத்துத்தான் தேர்தலை எதிர்கொண்டார்கள். அப்போ ஒரு ஊழல் குற்றவாளியோடு தான் நிதிஷ் தேர்தல் பிரச்சாரத்தை எதிர்கொண்டார், வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்போ இன்னைக்கு குற்றச்சாட்டே நிரூபிக்கப்படாத வழக்கு மட்டுமே பதிவாகி இருக்கிறது என்கிற காரணத்தை காட்டி ஊழலுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கோபத்தை நிதிஷ் வெளிப்படுத்துகிறார் என்றால் அது ஊழலுக்கு எதிரான கோபமா அல்லது அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அப்போ அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த லாலு அவர்களுடைய மகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனேயே வந்த முரண்பாடு அல்ல இது. அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதே மத்திய அரசுக்கு ஆதரவாக நிதிஷ் குரல் கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் வேட்பாளரில் 2 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பீகார் மாநிலத்தவர் என்பதற்காக வாக்களிக்கிறேன் என்று சொன்னால் அதில் 2 பேரில் யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இவர் மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறார். காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது. அந்த காங்கிரஸ் ஆதரவோடு தான் இவருடைய ஆட்சி அமைகிறது. காங்கிரஸ் ஆதரவோடு தான் இவர் வென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் காங்கிரஸ் நிறுத்தி இருக்கக்கூடிய பீகார்காரருக்கு தான் இவர் வாக்களிக்க வேண்டும், இவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆக அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தல் என்று எப்போதே அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான முடிவை எடுத்து விட்டார். ஆக முடிவை எடுத்த பிறகு அதற்கு காரணத்தை தேடுவது போலத்தான் லாலு அவர்களுடைய மகன் பிரச்சனையை முன்வைக்கிறாரே தவிர அது உண்மை அல்ல. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இன்றைக்கு எடுத்திருப்பது சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிற கருத்தை எல்லோருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தவுடன் தான் அதற்கு துணை போகிறோம் என்ற பேர் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு இதுல வெளியில வந்திருக்காரா? இல்ல உண்மையாவே காங்கிரஸ் போன்ற கட்சிகள், மாயாவதி, அகிலேஷ் யாதவ் போன்ற அனைவருமே இதை சந்தர்ப்பவாதம் என்று வர்ணிக்கிறார்கள். எப்படி சந்தர்ப்பவாதம் அது? நீங்க இப்போ ஊழல் குற்றச்சாட்டு வந்தவுடன் அந்த கரை தன் மீது படிந்துவிடக்கூடாது என்கிற நேர்மையை நிரூபிப்பதற்காக அவர் ஆட்சியை விட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வராது. ஆனால் அவர் போய் இப்போது சேர்ந்திருக்கிற இடம் எது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஊழலும் வகுப்புவாதமும் என்று பார்த்தால் ஊழலை விட மிக கூடியது வகுப்புவாதம். அந்த அடிப்படையிலும் அவர் பாரதிய ஜனதாவை தேர்ந்தெடுத்தது தவறு. பிறகு இந்த வழக்கு பதிந்ததற்காக இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறார் என்றால் இது போன்ற வழக்குகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது இருக்கிறதே. மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் நடக்கவில்லையா? ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கவில்லையா? இங்கே நம்ம கர்நாடகத்தில் இல்லையா? எந்த மாநிலத்தில் இல்லை? மகாராஷ்டிரத்தில் இல்லையா? குஜராத்தில் இல்லையா? எல்லா மாநிலத்திலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லது சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோத செயலில் ஈடுபட்டார்கள் என்கிற அடிப்படையில் வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. அத்வானி மீது, உமாபாரதி மீது, எல்லோர் மீதும் வழக்கு இருக்கிறது. வழக்கின் அடிப்படையில் மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்வானி துணை பிரதமராக இருந்தாரா இல்லையா? மத்திய அமைச்சர்களாக இப்போதும் இருக்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு குஜராத் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மீது எத்தனை வழக்கு இருக்கிறது? எத்தனை கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது? எப்படி அவர் முதலமைச்சராக இருக்கிறார்? ஆக வழக்குகளை பற்றியே கவலைப்படாமல், நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை பற்றி எந்த கவலையும் படாமல் இன்றைக்கு அதிகமான எம்பிக்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். குற்றவாளிகளாக இருப்பவர்கள், குற்ற வழக்குகளில், கிரிமினல் வழக்குகளில் சிக்கியிருப்பவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றி பெற வைத்து அவர்களினுடைய ஆதரவின் அடிப்படையில் மத்தியிலும் பல மாநிலங்களிலும் ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு கட்சியோடு நீங்கள் வழக்கை காரணம் காட்டி போய் சேர்கிறீர்கள் என்றால் அது எப்படி சரி? அப்போ நீங்க தூய்மையை நிரூபிப்பதாக இருந்தால் முழுமையா நிரூபிங்க. ஆட்சியை வேணாம், திரும்ப தேர்தல் வரட்டும், நான் மக்கள்கிட்ட போறேன், மக்கள் எனக்கு வாக்களிக்கட்டும் என்று சொல்வது வேறு. ஏற்கனவே இதை ஒரு தொழிலாகவே, அரசியல் தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்து கொண்டு ஊழலை ஒழிக்கப் போகிறேன், வழக்குகள் இல்லாத அந்த ஒரு தன்மையோடு நான் பொருந்தி போகிறேன் என்று சொல்லுவது என்பது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். நிதிஷ்குமார் இந்த இடத்தில் அவர் தனக்கான 2019 பர்த்தையை விட்டு கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு அரசியல் பார்வையாளர்கள்ட்ட ஒரு கேள்வி வருகிறது. ஒரு பக்கம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை சிதைப்பதோ அல்லது பிராந்திய கட்சிகளுக்குள் பிளவு ஏற்படுத்தக்கூடியதோ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2014 மூன்றாவது ஒரு அணியாக இருந்தால் வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் ஏன் வெளியில வந்தார் பாஜகவில இருந்துன்னு கேள்வி வருது. அப்படி வரும் பொழுது அந்த பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் அன்றைக்கு 3 பேர் இருந்தார்கள். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் 3 பேர் தான் அன்றைக்கும் இருந்தார்கள். இதே மாதிரியான ஒரு ஃபார்முலா 2019 அவருக்கு கிடைத்திருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் மூன்றாவது அணியா இல்லாமல் மதச்சார்பற்ற அணியாக கூட கிடைத்திருக்கும். அந்த பர்த் அவர் விட்டு கொடுத்துட்டாரா? கட்டாயமா அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரை நோக்கிய ஒரு பார்வை இருந்தது, அந்த அளவுக்கு அவர் முன்னிறுத்தப்பட்டார்.
பீகாரிலேயே அவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் 71 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் 80 இடங்களில் லாலுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனாலும் நிதிஷை அவர் முதலமைச்சராக்கினார். அப்படின்னால் அவர் ஒரு ஐக்கானாக முன்னிறுத்துவதில் அங்கே யாருக்குமே எந்த சங்கடமும் இல்லை. அதாவது அந்த மாநிலத்துக்குள்ளே எந்த சங்கடமும் இல்லை. ஏன்னா நிதிஷ் தான் முதலமைச்சர் என்று அறிவித்து தான் தேர்தலை எதிர்கொண்டார்கள். பீகார் மக்கள் அந்த அடிப்படையில் தான் வாக்களிக்க வேண்டும் என்றால், வாக்களித்திருப்பார்கள் என்றால் நிதிஷ் கட்சிக்கு தான் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கிடைக்கவில்லை. அப்படி என்றால் மக்கள் லாலு கட்சிக்குத்தான் அதிக வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் லாலு பெருந்தன்மையோடு கூட்டணி தர்மத்தை மதித்து இந்த மதச்சார்பற்ற சக்திகள் சிதறிவிடக் கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் நிதிஷை ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சராக அனுமதித்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமை நாடு முழுவதும் வந்திருக்கும். அந்த கொள்கையில் அவர் உறுதியோடு இருந்திருந்தார். 2014 2013 இறுதியில் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் முடிவெடுத்து பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியே வந்தாரோ, எதற்காக மோடியை தீவிரமாக எதிர்த்தாரோ அதிலிருந்து இன்றைக்கு அவர் விலகிவிட்டார். அப்ப அவர் சொன்னதிலிருந்து அவர் தான் மாறுபட்டிருக்கிறார். அவர் தனக்கான இடத்தை இழந்திருக்கிறார். நாம் அது குறித்து தொடர்ந்து பேசலாம். பாஜக இதை எப்படி பார்க்கிறது என்று தற்பொழுது பாஜகவில் இருந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். பீகாரில் இந்த நிதிஷ்குமார் லாலு கூட்டணி அல்லது மகா கட்பந்தன் கூட்டணி உடைந்ததற்கு பாஜக காரணம் என்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியல் சூழல் பீகார்ல இன்னைக்கு மாறி இருக்கு. குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்களை பற்றி நம்ம சகோதரர் குறிப்பிட்டார். 2013 பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் வெளியேறினார் அப்படிங்கிறது. இன்னைக்கு சூழல் 3 வருட கால மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை திரு நிதிஷ்குமார் அவர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, மாநிலத்திற்கு ஒரு வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை செய்வது எப்படி மத்திய அரசு ஒரு இணக்கமான போக்கினை கை கொண்டிருக்கிறது. அது பாஜக ஆகின்ற மாநிலங்கள் அல்லது மற்ற மாநிலங்கள் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கியாக மாநிலத்திற்கு எம்மாதிரியான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் பிரதமர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திரு நிதிஷ்குமார் அவர்களிடம் உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் மதசார்பற்ற தன்மை அல்லது மதசார்பற்ற அணி திரட்டல் என்கின்ற அரசியல் பிரயோக வார்த்தைகளுக்கு இனிமேல் அதனுடைய வலு இழப்பதை காட்டுகிறது. பாஜகவை எதிர்ப்பதற்கு மதசார்பற்ற தன்மை என்ற ஒற்றை வார்த்தை பிரயோகத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய முடிவு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் எவ்வாறு பாஜக ஆட்சி செய்கிறது, இந்த மாநிலத்திற்கான வளர்ச்சியை யார் தீவிரப்படுத்த முடியும், அந்த வளர்ச்சி தன்மையோடு இணைந்து எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை திரு நிதிஷ்குமார் அவர்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இது அரசியல் ரீதியாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளையோ கூட்டணிகளையோ உடைப்பது பிரிப்பது என்கின்ற ரீதியில் அல்லாமல் திரு நிதிஷ்குமார் பீகாரினுடைய நன்மையை மனதில் வைத்து அதனுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக இந்த முடிவினை எடுத்திருக்கிறார் என்றுதான் இதை பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பிடுவதை வைத்து பார்க்கும் பொழுது, அதாவது மத்திய அரசானது நீங்கள் குறிப்பிடுவது போன்ற அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாகத்தான் வளர்ச்சியை நோக்கி அவர்களை நகர்த்த வேண்டும், அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் பொழுது இதற்காக ஒரு கூட்டணியை உடைத்து கொண்டு வர வேண்டிய அவசியம் நிதிஷ்குமாருக்கு ஏன் இருக்கிறது? அவர் 2013 பாஜகவை விட்டு வெளியே வந்த பிறகு கூட அப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் பின்தங்கிய மாநிலம்னு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு சொன்னாலும் வளர்ச்சியிலையும் ஜிடிபிலையும் முன்னணி மாநிலமா பீகார் இருந்தது. அவர் அந்த ஸ்டேட்டஸை கேட்டா கூட வளர்ச்சியிலையும் ஜிடிபிலையும் அந்த மாநிலம் முன்னணியில இருந்தது, மற்ற இன்க்ளூடிங் தமிழ்நாடு உட்பட. அப்ப வளர்ச்சி பாதையில இருந்தது. அப்படியாக நிதிஷ்குமாரிடம் ஒரு ஃபார்முலா இருக்கும்போது ஏன் இப்படி வர வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணியை உடைத்துக் கொண்டுதான் மத்திய அரசுடன் திட்டங்களை பெற வேண்டுமா? இந்த கேள்வி நீங்க திரு நிதிஷ்குமார் அவர்களிடமோ அவங்களோட கூட்டணிக்கு அவங்களோட கட்சி கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் அல்லாது மற்ற மாநிலங்கள்ல ஏன் நீங்க உதவி செய்ய முடியாதுன்னு. நேற்று பாரத பிரதமர் ராமேஸ்வரத்தோட கூட்டத்தோட பேச்சை நீங்க கவனிச்சிருப்பீங்க. தமிழகத்திற்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இது பாஜக ஆள்கின்ற மாநிலம் அல்ல, ஆனாலும் கூட நான் உங்களோடு இருக்கிறேன், நீல புரட்சி, மீனவர்களுடைய அவர்களுடைய நலன், அவர்களுக்கான திட்டங்கள் என்று தமிழக அரசினுடைய முதல்வர் பாராட்டுகிறார். நாங்க கேட்ட உடனே ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு 200 கோடி உடனே கொடுத்தீங்க. அதே போல பிரதமர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, உங்களுக்கு 8 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கணும்னாலும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்கிறார். ஆக இந்த அணுகுமுறை என்பது இன்று பாஜக அல்லாத மற்ற கட்சிகளிடம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை தேசிய கட்சியான காங்கிரஸ் மத்தியில் ஆள்கின்ற காலத்தில்
எப்படி மாற்று கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறார்கள். இன்று அதில் மாற்றத்தை பார்க்கின்ற பொழுது இயல்பாக பாஜகவின் மேல் ஒரு ஈர்ப்பு வருகிறது. இதுதான் காரணமாக இருக்க முடியுமே தவிர நீங்க கேட்ட கேள்விங்கெல்லாம் திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய அதே நேரத்துல உத்தரப்பிரதேச விவசாயிகளை ஒரு மாதிரியும் இந்தியா முழுவதும் விவசாயிகள் தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாதிரியான விவசாயிகளையும் தமிழகத்தில் ஒரு மாதிரியான விவசாயிகளையும் பார்ப்பதை நீங்கள் கூறுவதன் மூலம் ஒத்துக்கொள்ள முடியுமா? நான் சுகிதா, நீங்க இந்த விஷயத்துல ஆழமா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. உத்தரப்பிரதேசோட விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி விஷயத்தை தான் நீங்க குறிப்பிடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது முழுக்க முழுக்க மாநில அரசு எடுக்கப்பட்ட முடிவு. பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக விவசாயத்துறை அமைச்சர் மிக தெளிவா பதில் கூறியிருக்கார். விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி என்பது அந்த மாநில அரசாங்கங்கள் முடிவு செய்தால் கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை அவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருப்பது மட்டுமல்ல, தெளிவாக உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தல் அறிக்கையில் பாஜக குறிப்பிட்டது, வெற்றி பெற்றது, இன்று அதை செயல்படுத்தி இருக்கிறோம். ஆக தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தாராளமாக இங்கு மாநில அரசு கொடுக்கட்டும். அதாவது பார்த்தீர்கள் என்றால் டிஎன்ஏ கோளாறு பீகாரில் பிரச்சாரம் செய்யும் போது பிரதமர் மோடி அவர்கள் நிதிஷ்குமாருடைய டிஎன்ஏவிலேயே கோளாறு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் அதற்கு 50 லட்சம் டிஎன்ஏ மாதிரிகளை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று பதிலுக்கு நிதிஷ்குமார் சொல்லியிருந்தார். இதெல்லாம் இப்பொழுது நினைவில் இருக்கும், இரண்டு தரப்பு பக்கமும் நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் ஒரு பிரச்சாரத்தின் போது கூட்டணியிலே மாறி நிற்கிறார்கள், அணிகளை மாறி நிற்கிறார்கள் என்கின்ற பொழுது இம்மாதிரியான விமர்சனங்கள் எல்லா தரப்பிலேயும் எழுந்திருக்கிறது. ஆக இதை மட்டும் குறிப்பிட்டாக வேண்டும் என்றால் அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஜனநாயகத்தை பெரிதும் நம்பக்கூடிய பாஜகவானது தேர்தலில் மக்கள் ஒரு புறம் வாக்களிக்கிறார்கள், அதில் இப்ப கோவா ஃபார்முலாவை மீண்டும் பீகாரில் பின்பற்றக்கூடியதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதுல யாரையும் வற்புறுத்தியோ யாரையும் பயமுறுத்தியோ ஆட்சிக்கு வரவில்லை பாஜக. மிக தெளிவாக திரு நிதிஷ்குமார் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். அங்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அது எதனால நடந்திருக்கு? துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய லாலு அவர்களுடைய மகனை பற்றி எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களுடைய சொத்துக்களை பற்றி சிபிஐ விசாரணை என்று பல்வேறு தரப்பிலே இன்று அங்கு இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய குழப்பம், இதில் பாஜகவிற்கு எந்தவித பங்கும் கிடையாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மேடம். அதாவது இப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பின்மை அப்படின்னு இனிமேலுக்கு பாஜகவுக்கு எதிராக இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி இவ்வளவு நாள் இங்கே அரசியல் செய்து கொண்டிருந்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கண்டிப்பாக இவருடைய முடிவு நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார். அவர் வளர்ச்சியின் பக்கம், பீகாருடைய வளர்ச்சியின் பக்கம் நிற்கிறார் அப்படின்றாங்க. நிதிஷ்குமார் என்ன முடிவு எடுத்தாரு, என்ன முடிவை மாற்றினாரு அப்படிங்கிறத விட பீகார் மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத இங்கே கேள்வி. தெளிவாக அந்த அணி என்ன சொன்னது என்றால் இது மதச்சார்பற்ற அணி, மதவாத சக்திகளுக்கு எதிரான அணி என்று சொல்லி தான் வெளிப்படையாக அணியை கட்டினார்கள். மக்களிடம் அதைத்தான் பரப்புரையாக வச்சாங்க. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பதை முதன்மைப்படுத்தி தான் பாஜக மதவாத கட்சி, வகுப்பாத கட்சி என்பதை பிரதானமாக ஒரு முழக்கமாக முன்வைத்து தான் தேர்தலை எதிர்கொண்டாங்க. அப்போ அந்த முழக்கத்திற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். பாஜகவை நிராகரித்து காங்கிரஸுக்கு, லாலுவுக்கு, நிதிஷுக்கு என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை வைத்து தான் இந்த ஆட்சி அமையப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அளித்த வாக்குக்கு முரணான முடிவை நிதிஷ் எடுத்திருக்கிறார். அப்போ இங்கே மதச்சார்பு வின்மைனா செல்லுபடி ஆகாதுன்னா மக்கள்கிட்ட அது செல்லுபடி ஆயிருக்க, பீகார் மக்கள்கிட்ட அதுதானே செல்லுபடி ஆயிருக்குது. உங்களுடைய மதவாத பரப்புரை தான் நாங்கள் எடுபடல. இங்கே வெற்றி பெற்றால், பீகாரில் நிதிஷ் வெற்றி பெற்றால், லாலு காங்கிரஸ் அணி வெற்றி பெற்றால் பீகாரிற்குள் அது சுருங்கி விடாது. இங்கே அவர்கள் அடைகிற வெற்றிக்கு, இங்கே பாரதிய ஜனதா அடைகிற தோல்விக்கு பாகிஸ்தானில் கொண்டாட்டம் நடக்கும்னு மதவாதத்தின் அடிப்படையில் அந்த தேர்தலை எதிர்கொண்டதே பாஜக தானே. அப்போ அதை எதிர்த்து தானே மதச்சார்பற்ற ஒரு முழக்கத்தை அந்த அணி முன் வச்சுது. அப்போ மக்கள் இந்த பாஜக வைத்த முழக்கத்தை பின்னுக்கு தள்ளி மதச்சார்பற்ற அணி வைத்த முழக்கத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ மதச்சார்பற்ற அந்த முழக்கத்திற்கு ஒரு மக்களிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால், மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றாக இணைந்தால், ஏன்னா அவர்கள் சிதறிவிட்டால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகள் சிதறி போகும். அப்போ அப்படி சிதறக்கூடாது. மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். மோடிக்கு கூட 30-32 விழுக்காடு வாக்குதான், மீதி 70 விழுக்காடு என்பது சிதறி போனதனால தான் மோடி வெற்றி பெற்றார். அப்போ அது இனி நடக்கக்கூடாது என்று பீகாரில் ஒரு வியூகம் வகுத்தார்கள். அதை மக்கள் அங்கீகரித்தார்கள். அப்போ மதச்சார்பற்ற அணிக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த முழக்கம் பின்னுக்கு போய்விட்டதுன்னா இவங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் அது நடக்குங்கிறத பீகார் காட்டுச்சு. அந்த ஒற்றுமைக்கு, அந்த மக்கள் அளித்த தீர்ப்புக்கு இன்றைக்கு துரோகம் அளித்திருக்கிறார் நிதிஷ்குமார். அதை தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ இவங்க தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் முன்னிறுத்தப்பட்டு அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தானே மக்கள் வாக்களித்தார்கள்.
திடீரென்று சசிகலா வந்து முதலமைச்சராவதை எப்படி ஏற்க முடியும் என்று சசிகலா அவர்கள் முதலமைச்சராவதற்கான அந்த முனைப்பில் இருந்தபோது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் முன்வைத்த வாதம் இதுதான். மக்கள் வாக்களித்தது ஜெயலலிதாவுக்கு, மக்கள் சசிகலாவுக்கு வாக்களிக்கவில்லை என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். இப்போ பீகார் மக்கள் எதுக்கு வாக்களிச்சாங்க? இப்போ எப்படி அதை நீங்கள் மாற்றுறீங்க? அப்போ உங்களுக்கு வாய்ப்பென்றால் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் முடிவெடுப்பீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வேற ஒரு முழக்கத்தை பேசுவீங்க. இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம், ஊழலுக்கு துணை போகாமல் நிதிஷ் எடுத்த முடிவை வரவேற்கிறேன்னு பிரதமர் ட்வீட் போடுறார். உடனே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சியை கொண்டு வர்றாரு. வந்து அனைவருக்கும் வெளிப்படையாகவே தெரிந்தது முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அப்படிங்கிறது. இப்பயும் அவர் தான் முதலமைச்சராகவும் இருந்தார், இப்பயும் அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பும் அதை ஒட்டி தான் போகிறது. ஆனால் அதை வந்து நாம் தமிழ்நாடோடு ஒப்பிட முடியாதுல்ல. இல்லை, நான் தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு நான் சொல்லலை. இங்கே ஒரு முதலில் தேர்தல் எதிர்கொள்ளும் போது முன்னிறுத்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கும் ரெண்டாவது அது மாறும் போதும் இவர்கள் சொன்ன காரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆனால் பீகார் மக்கள் நிதிஷுக்குத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்காகத்தான் வாக்களித்தார்னா பீகாரில் அவர் கட்சி தான் அதிகமான இடங்களை பெற்றிருக்கணும். ஆனால் முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டவருடைய கட்சி பெற்ற இடங்களை விட லாலுவுடைய கட்சி பெற்ற இடங்கள் அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தாலும் வந்து லாஜிக் சரியில்லையா? அப்படி பார்த்தாலும் இன்றைக்கு நிதிஷ் எடுத்த முடிவு என்பது தவறான முடிவு. பெருந்தன்மையோடு கூட்டணியை காப்பாற்ற வேண்டும், இந்த அணியை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தது அந்த இடத்துல லாலு தான். கூட்டணியை மதிக்காமல் அனைத்திலும் எதிர்நிலைப்பாடு எடுத்தது நிதிஷ் தான். இதில் மட்டும் இல்லை, அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை, குடியரசுத் தலைவர் தேர்தல் அனைத்திலுமே இந்த கூட்டணியோடு கலந்து பேசாமல், இந்த கூட்டணியிடம் தன்னுடைய முடிவை சொல்லாமல் தான் தோன்றியாக தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து பாரதிய ஜனதா நிலைப்பாட்டை எப்போது அவர் எடுத்து விட்டார். எனவே இது வந்து ஒரு சாக்குப்போக்கு, இது ஒரு திட்டமிட்ட நாடகம்னே கூட சொல்லலாம். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட தீர்வை நோக்கி எடுக்கப்பட்ட முன்னடவடிக்கைகள், அப்படி தான் இதை பார்க்க முடியும். இப்போ ஊழலுக்கு இவர்கள் துணை போக மாட்டார்கள் அப்படின்னா, இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப மோடியோட நெருக்கமாக இருக்கார். அப்போ ஓபிஎஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், யார்? நத்தம் விஸ்வநாதன். அவர் மேலே வழக்கு இருக்கா இல்லையா? அவர் வீட்டில் ரெய்டு நடந்துச்சா இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் உட்பட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து முறைகேடாக பணப்பட்டுவாடா செய்தார்கள்னு இவர்கள் அனுப்பிய ரெய்டில் தானே கண்டுபிடிக்கப்பட்டது. ஆவணங்களை இவர்களுடைய அந்த வருமான வரித்துறை தானே வெளியிட்டது. அப்போ வந்து அவர்கள் மீதெல்லாம் இன்னைக்கு வந்து முறைகேடான வழக்குகள் இருக்குது, முறைகேடான புகார்கள் இருக்கும்போது அவர்களோடு ஒத்திசைந்து இன்னைக்கு வந்து இவர்கள் சொல்வது போல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒத்த நடவடிக்கையோடு மாநிலத்தை நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ வந்து இவர்களுக்கு ஊழலோ அது பிரச்சனை கிடையாது. இவர்கள் எல்லா இடங்களிலும் வேறு பரப்ப வேண்டும், எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எல்லா மாநில ஆட்சியும் தனக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த ஒரு வேகத்தில் போறாங்க. அப்படிதான் இன்னைக்கு கோவால, மேகாலயால, இன்னைக்கு பீகார்ல குறிப்பிட்ட விஷயம் இல்ல. கலை யதார்த்தத்துல பார்க்கும்போது மதவாதம், மதச்சார்பின்மை, இதை தாண்டி இப்போதைய கல அரசியலும் மக்களும் மாறிவிட்டார்கள். வளர்ச்சி, திட்டம், ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு ஒட்டுமொத்த அரசியல் ஃபார்முலாவே மாறிடுச்சு, இந்த ட்ரெண்டே போயிடுச்சு அப்படிங்கிற வாதத்திலிருந்து தான் அவங்க பேசுறாங்க. இல்ல, இவங்க வளர்ச்சியை முன்வைத்து வந்து எங்க தேர்தலை எதிர்கொண்டாங்க? எந்த மாநிலத்தில் தேர்தல் எதிர்கொண்டாங்க? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சியை முன் வச்சா தேர்தல் எதிர்கொண்டாங்க? நீங்கள் வந்து ஒரு சமூகத்தையே முற்றாக புறந்தள்ளிவிட்டு நாங்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், ஒரு வேட்பாளரை கூட போடாமல் நாங்கள் இப்படிலாம் போட மாட்டோம், இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டு மதத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து ஒரு ஃபார்முலாவை முன்வைக்கிறாங்க. அதற்கு தான் அவர்களுக்கு வாக்குகள் ஒருங்கிணைது, அதை நம்ம பார்க்குறோம். அப்போ எந்த அடிப்படையில் வந்து அப்போ நீங்கள் அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதான வளர்ச்சி? அப்போ வளர்ச்சி அனைத்து மக்களையும் உள்ளடக்கியதுன்னா நீங்கள் அனைத்து மக்களுக்குமான வாய்ப்பு முதல்ல கொடுக்கணும்ல. அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்கள் மதத்தின் அடிப்படையில் தான் வேட்பாளரை நிறுத்துறீங்க. அப்போ மதவாதத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஃபார்முலாவே தேர்தலில். அதற்குத்தான் நீங்கள் வந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க, அந்த அடிப்படையில் தான் வாக்குகள் ஒருங்கிணைக்கவே செய்யப்படுது. பாரதிய ஜனதாவுடைய ஃபார்முலாவே அதுதான். அப்போ நீங்கள் வளர்ச்சியை முன்வைக்கிறது அப்படின்னா, வளர்ச்சியை நீங்கள் முன்வச்சா ஏன் நீங்கள் மேகாலயாவில் பெரும்பான்மை பெறலை? ஏன் நீங்கள் கோவாவில் பெரும்பான்மை பெறலை? ஏன் பீகாரில் தோல்வி அடைச்சிங்க வளர்ச்சியை முன்வைத்திருந்தால்? அப்போ ஏன் பாகிஸ்தானில் கொண்டாட்டம் நடக்கும்னு ஏன் வளர்ச்சியை முன்வைக்கக்கூடிய இடத்துல போய் அந்த பேச்சை அமித்ஷா பேசுகிறாரு? அப்போ வளர்ச்சியை முன்வைத்தல்ல, மோடியை முன்வைத்து தேர்தலை எதிர்கொண்ட போது அப்படி ஒரு முகத்தை முன்வைத்தார்கள். ஏன்னா அவருக்கு அந்த கலர் அப்பட்டமாக இருந்தது. குஜராத் இனப்படுகொலையில் அவருடைய பங்கு அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவரை துரத்தி கொண்டிருந்ததனால் அந்த முகத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி முகத்தை தூக்கி பிடித்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் அவர்கள் மாநில தேர்தல்களை எதிர்கொள்ளும் போது மிக தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்களே தவிர வளர்ச்சியை முன்வைத்தெல்லாம் தேர்தல் எதிர்கொள்றதில்லை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.